இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், நீலகிரி ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் அடுத்த 5 நாட்களுக்கு மழை இல்லாத நாட்களுடன் காற்றானது மணிக்கு 4 முதல் 8 கிலோமீட்டர் வரையிலும் வீசக்கூடும். நெல் பயிரில் பனிப்பொழிவு காரணமாக கரிப்பூட்டை நோய் வர வாய்ப்புள்ளது. எனவே காப்பர் ஹைட்ராக்சைடு 53.8% DF என்ற மருந்தை ஏக்கருக்கு 200 கிராம் என்ற அளவில் தெளிக்கவும். நெற்பயிரில் தற்போது நிலவும் வானிலையால் கதிர்நாவாய் பூச்சி வர வாய்ப்புள்ளது. எனவே விவசாயிகள் வயலை நன்கு கண்காணித்து தாக்குதல் தென்பட்டால் டைக்ளோர்வாஸ் என்ற மருந்தை 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 மில்லி வீதம் தெளிக்கவும். கொடிவகை காய்கறி பயிரில் சாம்பல் நோய் தென்பட்டால் 1 லிட்டர் தண்ணீரில் அசாக்ஸ்டிரோபின் 23 SC 1 மில்லி லிட்டர் கலந்து தெளிக்கவும். தற்போது நிலவும் வானிலையால் மரவள்ளிக்கிழங்கில் வெள்ளை சுருள் பூச்சி தாக்குதல் வர வாய்ப்புள்ளது. எனவே விவசாயிகள் வயலை நன்கு கண்காணித்து தாக்குதல் தென்பட்டால் மஞ்சள் ஒட்டு பொறி 5 அல்லது 6 இடங்களில் வைக்கவும். தேவைப்பட்டால் இமிடாக்ளோபிரிட் 17.8% SL 1 லிட்டர் தண்ணீருக்கு 0.3 மில்லி அல்லது அசாட்டிராக்டின் 1 லிட்டர் தண்ணீருக்கு 3 மில்லி வீதம் கலந்து தெளிக்கவும். நிலவும் வானிலையால் தென்னை மரத்தில் ஒரு சில பகுதிகளில் இலைக்கருகள் நோய் காணப்படுகிறது. இதற்கு 1% போர்டோ கலவை அல்லது 0.25% காப்பர் ஆக்சிக்ளோரைடு 2 மாத இடைவெளியில் பிப்ரவரி முதல் மே மாதம் வரை 4 முறை தெளித்து கட்டுப்படுத்தவும். தற்போது நிலவும் வானிலையால் கால்நடைகளில் ராணிக்கட் நோய் குறிப்பாக வீடுகளில் வளர்க்கப்படும் கோழிகளுக்கு இந்நோய் வர வாய்ப்புள்ளது. எனவே அருகாமையில் உள்ள கால்நடை மருத்துவமனைகளில் தகுந்த தடுப்பூசி போட்டுக்கொள்ளவும்.